ஆம்பளை, இப்ப நீங்க ஆம்பளை பார்த்தாச்சு, பெண் மக்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க பார்த்தாச்சு. ஒரு ஆணு பெண்ணு திருநங்கை மனித இனத்துல 3 தானே. இதுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு இருக்கா? உண்டு. எப்படி உண்டு? இதுவரைக்கும் யாருமே நாங்க பார்த்ததில்லை, நீங்க மட்டும் எப்படி புதுச்சா சொல்றீங்க அப்படின்னு கேட்க போனோம்னா, பாருங்க, ஒரு ஆம்பளையாவே பிறந்திருப்பாரு, அவரு திருமணம் முடிச்சிருப்பாரு, கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாரு, குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கும். ஆனா பெண் சாயலே இருப்பாரு, அவருக்கு பேரு பொண்டு வச்சுட்டின்னு சொல்லுவீங்க. உண்டா இல்லையா? அவர் ஆணை விரும்பக்கூடியவர், பெண்ணை மோகமாக ஏற்றுக்கொள்ள கூடாதவர். அப்ப சுக்கிலம் கூடுதலாகிவிட்டால் ஆம்பளை புள்ள, சுரோனிதம் கூடுதலாகிவிட்டால் பொம்பளை புள்ள, 2 சமளவாகிவிட்டால் திருநங்கை. இந்த பொண்டு வச்சட்டுக்கு எது கூடுச்சு எது குறைஞ்சு? எப்படி வந்த? அங்கதான் மருத்துவம், அங்கதான் மருத்துவம் இருக்கு. எது கூடுச்சு எது குறைஞ்சு? இவர் எப்படி உருவானார் இடையில? அப்பா பேர் நிலைகள் ஆக இருந்தால் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைசியா உடப்போம். ஆகையினாலே இடம் சிறக்க வேண்டும். ஆக இப்பேற்பட்ட இடத்துல ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்கள்? நம்மெல்லாம் எத்தனை மாசம் பிறந்தோம்? இதுல எந்த மாற்றமும் இல்லையில. ஒண்ணு இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் முன்னால பிறந்திருப்போம், இல்ல ஒரு 5 நாள் தள்ளி பிறந்திருப்போம். இவ்வளவுதான விஷயம். அப்ப ஒவ்வொரு குழந்தையும் உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதம் சொன்னீங்க? நான் சொல்றேன் 12 மாசம். அது குறமாத்தில பிறக்கிறதெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. 8 மாதம் சொல்றீங்க, அது குறை மாதம். அது சரியான வளர்ச்சி அடையுமான்னு பார்க்கணும். ஏதோ 100ல் 10 தான் வளர்ச்சி அடையுது, மற்ற எல்லாம் வீணா போயிருது. அப்ப ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதம். எப்படி எல்லாருமே 10 மாசம் தானே. ஒரு அம்மா நேத்து கேட்டுச்சு, எங்க சுமந்தது நானு, எண்ணிக்கையோடு சுமந்திருக்கேன், சரியா 10 நாள். ஆனா நீங்க எப்படி 12 மாதம் 10 மாதம், நீங்க எப்படி 12 மாதம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க கூட்டத்துல இருந்து. அப்ப அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இன்னைய கட்டையை கையில பிடிச்சிட்டு வந்தேன், நீ பாட்டுல 12 மாதம் சொல்லிட்டு போனா விடுவாங்களா? அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 12 மாதங்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஆம்பளை கிட்ட முக்கியமான பை எத்தனை பை தெரியுமா? உடம்புல பை 5 பை. என்னென்ன பை? ஒண்ணு மலப்பை, இன்னொன்னு ஜலப்பை, இன்னொன்று பித்தப்பை, இன்னொன்று இறைப்பை, இன்னொன்று விந்து பை. 5 பை முக்கியமா சரியா இருந்தா தான் ஆம்பளையா இருக்க முடியும். இந்த 5 சரியா இருக்கணும். மலப்பை, ஜலப்பை, பித்தப்பை, இறைப்பை, விந்து பை. இந்த விந்து பையிலே ஒரு குழந்தைக்கு உருவாகக்கூடிய விந்து உருவாகுதா இல்லையா? அந்த விந்து உருவாகுவதிலே ஒரு குழந்தைக்கு உருவாகக்கூடிய கரு, விந்து சாதாரணமா உருவாயிரும். அந்த விந்துவிலே கரு உருவாகுவதற்கு 2 மாதங்கள் ஆகுமா? அப்ப ஆம்பளை 2 மாதம் சுமக்கிற, யோனி வழியாக செலுத்தி பொம்பளை 10 மாசம் சுமக்குது. இங்க 2 அங்க 10. ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாசம்? அப்ப ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 12 மாதங்கள் ஆகும். ஏன் இங்க மட்டும் தான் கை தட்டுவா, நீங்களா தட்ட மாட்டீங்களா? ஊர் கட்டுப்பாடா? அற்புதம். ஆக இப்பேற்பட்ட நிலைகள் இருந்தாலும் கூட இடம் சிறக்க வேண்டும் அல்லவா? ஒரு பாட்டை போட்டுக்கிறோம் இடையில. ஆகையினாலே இப்பேற்பட்ட இடத்துல சுந்தரவழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாளே, இவளைத்தானே முருகனோடு சேர்க்க வேண்டும். ஒருதலை காதலாக பூசித்து வருகின்றார். இந்த ஒருதலை காதலை நானும் இந்த உறவையாக இந்த இடத்திலே சொன்னால் 4 சுதிதானா?
அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக அற்புதமாக ஐயப்பனுடைய பக்தர் அண்ணா என்ன ஒரு சொன்னீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் 50 சடையம்பட்டியை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் எனக்காக 51 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கி எனது உயிரினு மேலான அன்பு சகோதரர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்திலே மிக பிரமாதமாக சொன்ன 2 விழாவுக்கு பெருமையில ஏற்கனவே தொட்டு வச்சேன். ஒன்று குடமுழுக்கு விழா, இன்னொன்று திருப்போட்டு விழா. குடமுழுக்கு விழா என்பது கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேக விழாவிலே 4 வகையான கும்பாபிஷேகம் உண்டு. இப்ப நம்ம கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? அது கணக்கு நோட்ட தான் பார்க்கணும், மனக்கணக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறிய. 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும், 25 வருஷம் சொல்றீங்க. அப்படியா அப்படியா? ஓஹோ, 12 வருடம் நம்மளுடைய முன்னோர்கள் அற்புதமாக வகுத்து வைத்தார்கள். 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ஆலயத்திலையும் கும்பாபிஷேக விழா நடக்கணும். இந்த 12 வருடத்துக்கு ஏன் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கலாம், 10 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கலாம், இல்லை 15 வருஷத்துக்கு ஒரு முறை கூட வச்சிருக்கலாம், 25 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கலாம். அது என்ன 12 வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு பார்க்க போனோம்னா தெய்வம் இருக்கக்கூடிய நிலை மாறுகின்றதா. இப்ப கருவறையிலே 8 வகையான மருந்து எடுத்து முதல்ல கும்பாபிஷேகத்துல 4 வகையான கும்பாபிஷேகம். ஒண்ணு ஆவர்த்தம், இன்னொன்று அனாவர்த்தம், மூன்றாவது புனராவர்த்தம்,
நான்காவது அந்த ரீகம். இந்த 4 வகையான கும்பாபிஷேகத்துல என்ன கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது. இத தமிழாக்கம் செய்யறேன் பாருங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா, மகா கும்பாபிஷேக விழா, வருடாபிஷேக விழா, இந்த 3 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா என்பது என்ன, மகா கும்பாபிஷேக விழா என்பது என்ன, வருடாபிஷேக விழா என்பது என்ன? இந்த அந்தரீகம்ங்கிற ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா இடத்துலயும் நடக்காது. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நடக்கும். ஏன் அப்படி என்ன அந்த கும்பாபிஷேகத்துக்கு தடை அப்படின்னு நீங்க கேட்கணும். எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா பண்ணிடலாம். அதாவது ஆவர்த்தத்தை பண்ணிடலாம், அனாவர்த்தத்தை பண்ணிடலாம், புனராவர்த்தம் பண்ணிடலாம். அந்தரீகம், இந்த அந்தரீகம் என்று சொல்லக்கூடியது அந்த கும்பாபிஷேகத்தை பொதுவா எல்லா இடத்துலயும் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா ஆலயம் இருக்கு, இது ஒரு மைதானம், இதுல பாருங்க மல்யுத்த போட்டி. நீங்க வீர விளையாட்டு தமிழர்களுக்கு உகந்தது வீர விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஒன்று மஞ்சு விரட்டு, இன்னொன்று எருதுகட்டு, கபாடி போட்டி, இப்படி பல விளையாட்டுகளை மக்களுக்காக நூதன முறைகளை கொண்டு வரப்பட்டு நடத்தி கொண்டு இருக்கின்றான். அப்படி ஏதாவது மஞ்சு விரட்டுலையோ எருதுகட்டிலையோ இல்ல ஏதாவது விபரீதமான ஒரு உயிர் பலி ஆகிவிட்டால் அந்த தெய்வத்தை சுத்தப்படுத்தணும்னா அதுதான் அந்தரீகம்ங்கிற கும்பாபிஷேகம். அது எல்லா இடத்துலயும் நடக்காது. இருந்தாலும் ஒரு சில இடங்களே இப்படி கொண்டு வரக்கூடிய நிலையும் உண்டு. அப்படி ஒரு கும்பாபிஷேகமும் உண்டு என்று சொல்லக்கூடிய நிலை. இப்ப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஒரு கோவிலை, அதாவது கீழிருந்து மேல் வரைக்கும் கட்டி வண்ணங்களை தீட்டி 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துல வச்சு சிலையை தூக்கி வச்சாச்சு அப்படின்னா அது புதுசா கோவில் கட்டியாச்சுனாலே அதுக்கு ஒரு பேர் விளங்கிடும். இப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க, கும்பாபிஷேகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறோம். இதுல இன்னொரு விஷயம், ஒரு அற்புதம், ஒரு திருமண விழாவை பற்றி பேசும். ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுக்கு போடக்கூடிய முடிச்சு எத்தனை முடிச்சு போடணும்? 3 முடிச்சு போடணும்ங்கிறது நியதி. இந்த ஏன் 5 முடிச்சு போடக்கூடாதா? ஏன் அப்புறம் 3 நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் 3 மட்டும் நிப்பாட்டினாங்க? பெரிய மனுஷன் நீங்க சொல்லுங்க, விழா குழுவினர்கள் நீங்க தான் சொல்லணும். பெரியவர்கள் உங்க வழியை பார்த்துதான் நாங்க வர்றோம். நான் போட்டிருக்க கதாபாத்திரம் வேணா பெரிதா இருக்கலாம், வயதுல மிகச்சிறியவன் இல்லையா? ஆமா, 3 முடிச்சுதான் போறது. ஒன்று முதல் முடிச்சு கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்பது முதல் முடிச்சு. 2வது முடிச்சு ஆக பிறந்தெடுத்த பெருமையை புகுந்த இடத்திலே சேர்ப்பேன் என்பதற்கு 2வது முடிச்சு. ஆக 3வது முடிச்சு புகுந்த இடத்து மானத்தையும் கற்பையும் முழுமையாக தலைவிங்கிற பொறுப்புல காப்பி. அப்ப நன்றி ஐயா கைதட்டு. அப்ப 3 முடிச்சுக்கு பெருமை இருக்கா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு ஆம்பளை எத்தனை முடிச்சு போடணும் மட்டும் சொல்லுங்க. கல்யாணமானவர் திருமணமானவர்கள் மட்டும் நான் இத்தனை முடிச்சுதான் போட்டேன் அப்படின்னு கெட்டி மேலன்னு சொன்னோன்னே தன்னை மறந்து நீங்க எப்படிலாரும் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகா, நம்மளை விட்டு இன்றைக்கு தாண்டா தோஷம் போகுது. என்ன தோஷம் போகுது? சந்தோஷம் போக போகுது. நீங்க ஒரு முடிச்சு தான் ஆம்பளை, ஒரு முடிச்சு ஆம்பளை, இன்னும் 2 முடிச்ச போறது யாரு? நாத்தனார். நாத்தனார் நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய மனைவிக்கு நாத்தனார். இப்ப ஒரு விஷயம் பாருங்க, ஒரு திருமணத்துக்கு 500 பெண்கள் வந்திருப்பாங்க. 500 பெண்களை சாஸ்திரத்துக்கு ஒரு பெண் தொட்டு வச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம். எந்த பெண்ணையும் கூப்பிடாமல் கூட பிறந்த சகோதரிக்கு மட்டும் அந்த உரிமை. ஏன் அப்படி? ஒரு பெண்ணுன்னா யாராவது திருமணத்துக்கு வந்தவர்களே 2 முடிச்சு போட்டு போங்கன்னு சொல்லலாம்ல, புரியுதா? கூட பிறந்த சகோதரி, கல்யாணம் பண்றது ஆம்பளை, கூட பிறந்த சகோதரிக்கு இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே ஏன்? இந்து சாஸ்திர தர்மத்தின் பிரகாரம் பாருங்க, ஒரு யாருக்கும் இல்லாத எண்ணம் கூட பிறந்த சகோதரிக்கு மட்டும் அந்த இடத்துல தோணுமா? வேற எந்த பெண்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றாதான். எண்ணமும் செயலும் என்ன எண்ணம் தோன்றும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு முடிச்ச மாப்பிள்ளை போட்டுட்டு அவர் வாட்டில இருப்பாரு, இன்னும் 2 முடிச்சு யார் போடணும்? நாத்தனார் போடணும். பாருங்க, அந்த அம்மா மனசுல என்ன நினைக்கும்னா, இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எங்க அப்பாவுக்கு மகளாக நான் இருந்தேன், எங்க அம்மாவுக்கு மகளா நான் இருந்தேன், நான் மக வாக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன், நீங்க என் இடத்துல மருமக, நான் மக, நீங்க மருமகளாக, மருமகங்கிற வேறேதான் வந்தது, மருமகளாக இருந்து எங்க அப்பாவுக்கு மகளாகவும் அம்மாவுக்கு மகளாகவும் நான் எப்படி இந்த குடும்பத்தோட மானத்தையும் கற்பையும் காவுந்து பண்ணி வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு வாக்கப்பட்டு போறோம், என் எண்ணமும் செயலும் அப்படியே உங்களுக்கு உருவாகணுங்கிற எண்ணம் கூட பிறந்த சகோதரி தாயா வரும். அதனாலதான் நாத்தனார் முடிச்சு. அதனாலதான் நாத்தனார் முடிச்சு. வேற எந்த பெண் மக்களுக்கு வராது. கூட பிறந்த சகோதரிக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்து மேல, அண்ணன் மேல, தாய் தந்தையர் மேல அக்கறை உருவாகும். அப்ப பாருங்க, நாத்தனார்னு யாயா பேர் வந்துச்சு? ஒரு விதை நெல் இருக்கு. இந்த விதை நெல் என்ன செய்வோம்? ஒரு நாத்தாங்கல்ல பாவுவோம். விவசாயிகள் தானே எல்லாரும், விவசாயம் தானே. அப்ப நாத்தாங்கல்ல விதையை பாவுறோம். விதையை பாவுகின்ற பொழுது பாருங்க, பாவுன உடனே அப்படியே அந்த நாத்தை உரத்தை போட்டு விளைய வைக்கிறது கிடையாது. அந்த நாத்தை பறிச்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் நடணும். அப்ப நாத்து
எப்படியோ ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பது ஒரு இடம், புகுறுவது ஒரு இடம். நாற்றை போல ஆனால் அவளை நாற்ற ஆனால் அவளே வழக்கு சொல்லாக நாத்தினாள். நாத்தனால் என் பேர் வந்துச்சு. நாற்றை ஆனால், நாற்றை போல ஆனால். நாற்றுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது. விளையக்கூடியது ஓரிடம், நடக்கூடியது ஓரிடம், கதிராக வரக்கூடியது ஓரிடம். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடியது ஓரிடம், புகுறக்கூடியது ஓரிடம். நாற்றை போல ஆனால், நாற்ற ஆனால் அவளே நாத்தனாள். அப்ப அப்படி ஒரு மருவி கொண்டு வரப்பட்டது. ஆக இருப்பினும் கூட நிலைகள் நிறைய இருக்கின்றது. ஆக இருப்பினும் இப்பேற்பட்ட இடத்திலே பெருமைகளும் அருமைகளும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. சுந்தரவல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாளே, இவளைத்தான் வர்ணிக்க வேண்டும், இவளைத்தான் முருகப்பெருமாவோடு சேர்க்க வேண்டும். உயர்ந்த இடத்துல வைத்து அதோட கடந்தார். இருக்கும் போது உலகம் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிலவும் கூட மிதிக்கும். இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட மிதிக்கும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யாரும் இருந்து கருணை சொல்லது அது அர்த்தம் உள்ளது. சங்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி கடவுள் சொன்னது பரமசிவன் கருத்தை இருந்து பாம்பு கேட்டது இருந்து கொண்டால் எல்லாம் சொன்னது அது அர்த்தம் உள்ளது. அந்த நிலவு போல தேர்ந்து வந்து வளர்ந்தாலே நீங்களும் சேர்ந்துமான போலி நிலவு போல தேர்ந்து வந்து வளர்ந்ததாலே அனவோடு முறையோடு உறவாட வேண்டும். அனவோடு முறையோடு உறவாட வேண்டும். பரமசிவன் கழுத்து இருந்து பாம்பு கேட்டதே இருந்து கொண்டால் எல்லாம் சொல்லுமே அது அர்த்தம் சொன்னது அர்த்தம் சொன்னது. இசை முழக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டுமாக சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க ஆக இடம் திறக்க வேண்டுமே. சுந்தரத்தை பாட சுந்தரம் நிறைந்திருந்ததும் பொற்றிருந்த நங்கள் இவள் இந்த உலகில் சென்றார். அந்தரம் கந்தசாமிக்கே தகுந்த இந்த உலகில்
ஆக ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றார். நம்ம கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நாராயண ஒரு கிட்ட